பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான். அந்த தொடரிலே இருக்கக்கூடிய அடுத்த வசனம், வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, ஈமான் கொண்டவர்களை அவர்கள் சந்தித்தால் நாங்களும் ஈமான் கொண்டவர்கள்தான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். வைதா ஹலௌஇலா ஷயாத்தீனிஹிம், தங்களுடைய ஷைத்தான்களோடு அவர்கள் தனித்து இருக்கும்போது காலு இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். இன்னமா நஹனு முஸ்தஹ்ஸிஊன், நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களை பரிகசிக்கிறான். வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன், அவர்களுடைய வழிகேட்டிலேயே தடுமாறுபவர்களாக அவர்களை அவன் விட்டுவிடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதாவது இந்த முனாஃபிக்குகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, முஸ்லிம்களிடத்தில் போய் நாங்களும் ஈமான்தாரிகள் தான், நாங்கள் உங்கள் நண்பர்கள் தான், உங்களுக்கு நலவை நாடக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களை ஏமாற்றுவார்கள். முஸ்லிம்களும் நம்பி என்ன பண்ணுவாங்க, ஏமாந்து போவாங்க. இவர்கள் ஏன் இப்படி நாடகம் நடத்துகிறார்கள் அப்படின்னா, தங்களுடைய உயிரையும் பொருளையும் காத்து கொள்வதற்காக, தனக்கு நன்மை நடப்பதற்காக, கனிமத்துகள் வரும்போது அதில் பங்கு கிடைப்பதற்காக இந்த மாதிரி காரியங்களை அந்த முனாஃபிக்குகள் செய்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவங்க கூட்டாளிகளை, ஷைத்தான்களை அவர்கள் சந்திக்கின்ற போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலு இன்னா மஅக்கும், நாங்கள் உங்கள் ஆளுங்கய்யா, நாங்கள் உங்களோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி பேசுவாங்க. இதில் வைதா ஹலவ் என்பது அரபியில் இன்சரஃபு, தஹபு, ஹலசு, மதவ் இந்த அர்த்தங்களிலே இருக்கிறது. அதாவது திரும்புதல் அப்படிங்கிற அர்த்தம். அந்த அர்த்தம்தான் அந்த ஹலவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு. அல்லது தனிமையில் இருக்கும்போது அவங்க தலைவர்களோடு, அவங்க கூட்டாளிகளோடு தனிமையில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலு இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹலவ் என்பது உலமாக்களுக்காக ஒரு செய்தி. ஹலவ் அப்படிங்கிறது இருக்கிறதே, அது இலாவோடு சேர்த்து முத்தஅத்தியாக இருக்கிறது. அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திரும்புதல் அப்படிங்கிற அர்த்தம். ஃபேலே முதுமர் மல்ஃபூஸ் ரெண்டுமே தலாலத்து செய்கிறது. சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் இலா என்பது மஅவுடைய அர்த்தத்திலே இருக்கிறது என்பதாக. ஆனால் முதல்ல நான் செஞ்ச அர்த்தம் தான் சரியான அர்த்தம். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஷைத்தான்களோடு அவர்கள் தனித்திருந்தால் அப்படின்னு சொன்னால், அதாவது தலைவர்களோடு, அவங்களுடைய தலைவர்கள் யஹூதி உலமாக்கள் அவங்களோடு இருக்கின்ற போது, குறைஷி காஃபிர்களின் தலைவர்கள், முனாஃபிக்குகளின் தலைவர்கள் அவங்களோடு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னா மஅக்கும், நாங்கள் உங்கள் ஆளுங்க தாங்க, இன்னமா நஹனு முஸ்தஹ்ஸிஊன், நாங்கள் இந்த பாயிங்களோடு சும்மா பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் பல சஹாபாக்களினுடைய கருத்து இதுதான். ஷயாத்தீன் அதாவது தலைவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். காஃபிரான தலைவர்கள், இவர்களை போன்ற கொள்கை உள்ளவர்கள். இந்த ஷைத்தான்கள் அப்படின்னு சொன்னால் யூத மதத்தை சேர்ந்த ஷயாத்தீன்கள். அவர்கள் நபிமார்களை பொய்ப்பீங்க, நீங்கள் நபியை பொய்ப்பித்து கொள்ளுங்கள், குரானை பொய்ப்பியுங்கள் அப்படின்னு இந்த முனாஃபிக்குகளுக்கு மஷ்வரா கொடுப்பவர்களாக அவங்க இருந்தாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷயாத்தீன் என்பதை கொண்டு கருத்து அவங்க கூட்டாளி, அதாவது நயவஞ்சகர்கள், அதாவது முஷ்ரிக்குகள், அதான் அர்த்தம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க.
கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஷயாத்தீன் என்பதை கொண்டு கருத்து தீய காரியங்களிலேயும் ஷிர்கான காரியங்களிலேயும் இவர்களுக்கு தலைவர்களாக யார் இருந்தார்களோ அவர்கள். அபுல் அலியா ரஹ்மத்துல்லா அலை, சுதீர் ரஹ்மத்துல்லா அலை, ரபீபன் அனஸ் ரஹ்மத்துல்லா அலைஹி போன்றவர்கள் இதே கருத்தை தான் கூறுகிறார்கள். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு வழிகெடுக்கக்கூடியவனுக்கும் ஷைத்தான் என்பதாகத்தான் சொல்லப்படும். அடுத்தவனை வழிகெடுக்கிறவன் அவன் ஷைத்தான் தான், ஷைத்தானுடைய வேலை தானே அது. இப்படி வழிகெடுப்பவர்கள் ஜின்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களிலேயும் இருக்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின் என்று அல்லாஹ் பேசுவான். மனிதர்களிலேயும் ஜின்களிலேயும் உண்டான ஷைத்தான்கள் அப்படின்னு. ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கிறது, ஜின்களிலும் மனிதர்களிலும் உண்டான ஷைத்தான்களிடம் இருந்து அல்லாஹ் தாலா இடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ என்ன தெரியுது, எப்படி ஜின்களிலே ஷைத்தான் இருக்கிறதோ, ரெண்டு கால் வச்சு மனிதன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களையும் ஷைத்தான்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஷைத்தானிய குணம் படைத்தவர்கள், அடுத்தவனை வழிகெடுக்கும் எண்ணம் கொண்டவர்கள் உண்டு. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களிலேயும் ஷைத்தான்கள் இருக்கிறார்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாப்பா, மனுஷங்களையும் ஷைத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குல்லௌது பிரபின் நாசு சூறாவை படித்து பாருங்களேன். அந்த சூறாவுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், மினல் ஜின்னத்தி வன்னாஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் உண்டான ஷைத்தான்களிடம் இருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக நபியே நீங்கள் கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா கூறுகிறான். அல்லாவே சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்குது? மனிதர்களிலே ஷைத்தான்கள் இல்லையா? ரொம்ப மோசமான ஷைத்தான்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஜின்னுங்களில் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி. அதாவது முனாஃபிக்குகள் முஸ்லிம்களை சந்திக்கின்ற போது நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நீங்களோ அதே போலத்தான் நாங்களும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த தலைவர்களை நாங்கள் சந்தித்தோமே, அவங்கக்கிட்ட நாங்கள் இன்னமா நஹனு முஸ்தஹ்ஸிஊன், நாங்கள் பரிகாசம் செய்தோம் அப்படி சொல்லி இப்படி சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரபீ இப்னு அனஸ், அபூ கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அவர்களுக்கு பதில் சொல்லும் வண்ணமாக அல்லாஹ் தாலா பேசுகிறான். அவர்களுடைய சூழ்ச்சியை அறிந்த அல்லாஹ் அவர்களுடைய இந்த வார்த்தைக்கு, அவர்களுடைய இந்த செயலுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ் அவர்களை பரிகசிக்கிறான். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ் அவர்களை பரிகசிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யாமஹூன், அவர்களுடைய வழிகேட்டிலேயே தடுமாறி இருப்பவர்களால் அவர்களை அப்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டு விடுவான். இது அல்லாஹ்வுடைய பழக்கம். பாவங்கள் அதிகமாக ஒருவன் செய்ய ஆரம்பித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அவகாசம் கொடுப்பான். அவகாசம் கொடுக்குறாங்கிறதுனால அல்லாஹ் தாலா தண்டிக்கலைன்னு நினச்சிக்க வேணாம். அல்லாஹ் தாலா அவகாசம் கொடுப்பதற்கு ரெண்டு காரணம். ஒன்று, அவன் நல்லவனாக இருந்தால் திருந்தி தௌபா செய்யட்டும். இல்லையா அவன் பாவங்களை இன்னும் அதிகமாக செஞ்சு இன்னும் அகல பாதாளத்திலே நரகத்தில் போகட்டும். அதுக்கு தான் அந்த அவகாசம். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பேசும்போது, கியாமத்துடைய நாள் முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் ஈமான்தாரிகளோடு சொல்லுவாங்க ஈமான்தாரிகளிடத்திலே, கொஞ்சம் நில்லுங்கப்பா, உங்களுடைய பிரகாசத்தை கொண்டு நாங்களும் பயனடைந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட சொல்லப்படும், நீங்கள் திரும்பி போங்க, உங்களுடைய ஜோதியை பிரகாசத்தை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அவங்க திரும்புவாங்க, பார்த்தால் இருவருக்கும் மத்தியிலே ஒரு சுவர் எழுப்பப்படும். அந்த சுவர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாத்தினுஹு ரஹ்மா வ தாஹிருஹு மின் கிபலிஹில் அதாப், உள்ள பார்த்தா ரஹ்மத்து, வெளியில பார்த்தா அதாபு. அந்த
முனாஃபிக்குகள் வேதனையிலே இருப்பார்கள், மூமின்கள் ரஹ்மத்திலே இருப்பார்கள். இது அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹதீதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியிருக்கிறான். குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசும்போது காஃபிர்கள் இருக்கிறார்களே, நம்முடைய அவகாசத்திலே இருக்கிறார்கள், அது தனக்கு நல்லது என்று அவர்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ் தண்டிக்காமல் காலங்களை அல்லாஹ் கொடுத்து கொண்டு இருக்கிறான் அவகாசத்தை. தப்பு பண்ணுறவனை பார்த்து நம்ம அதிகமாக சொல்கிற வார்த்தை, அல்லாஹ் இவனையெல்லாம் விட்டு வச்சிருக்கிறானே, அவனை ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறானே. அது அல்லாஹ்வுடைய பழக்கம். எல்லாத்தையும் அப்படி தான் விட்டான். அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை விட்டான், காரூனை விட்டான், ஆமானை விட்டான், ஷத்தாதை விட்டான். அல்லாஹ் எவ்வளோ தூரம் அவனை விட முடியுமோ விட்டு, எவ்வளோ தூரம் விட்டாலும் அவன்கிட்ட தானங்க மூக்கணாங்கயிறு இருக்குது. எவ்வளோ தூரம் கைத்தை விட்டாலும் பிடிச்சி இழுத்தான்னா முடிஞ்சு போச்சு கதை. அல்லாஹ் தஆலா திருந்துறானான்னு பார்க்குறான். இல்லையா, பாவத்தில் அவன் அதிகமாகி கொண்டே போகட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவகாசத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், காஃபிர் இந்த அவகாசத்தை தனக்கு நல்லது என்பதாக நினைத்து கொள்ள வேண்டாம். பாவங்களிலே அதிகமாகி அதிகமாகி அவன் அகல பாதாளத்திலே போகட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அவகாசம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ அல்லாஹ் தஆலா அதே கருத்துப்பட தான் இங்கேயும் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ் அவர்களை பரிகசிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்வானா, வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யாமஹும், அவர்களுடைய வழிகேட்டிலேயே தடுமாறுபவர்களாக அவர்களை அவன் விட்டு விடுகிறான். அவங்க என்ன நினைப்பாங்க, நாங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது, நம்ம ரொம்ப யோக்கியனுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் விடுவான். ஒரு நாளைக்கு அல்லாஹ் பிடிச்சி இழுத்து தூக்கி நரகத்தில் போட்டுருவான். முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் வலன் தஜித லஹும் நஸீரா, முனாஃபிக்குகள் நரகத்தின் அகல பாதாளத்திலே கிடப்பார்கள், ஒரு உதவியாளரும் அவர்களுக்கு இருக்க மாட்டார்கள். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. குர்ஆனில் எங்கேயெல்லாம் இஸ்திஹ்ஸா, முஸ்தஹ்தியத் என்ற வார்த்தை வந்திருக்கிறதோ, ஹதீஅத் என்ற வார்த்தை வந்திருக்கிறதோ, அதாவது கேலி அடிப்பது, சூழ்ச்சி செய்வது, ஏமாற்றுவது அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறதோ, அங்கே எல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் அவகாசம் கொடுப்பான். அல்லாஹ் கேலி பண்ணுறான் அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் என்ன கிண்டல் அடிக்கிறான்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, உனக்கு வாழ்க்கையை நீட்டி கொடுத்து, நீ பண்ணுற தப்புல அல்லாஹ் தஆலா உனக்கு அவகாசத்தை கொடுத்து, அல்லாஹ் தஆலா இருக்கிறானே பார்க்குறான், வேடிக்கை பார்க்குறான். பார் எவ்வளோ தூரம் போகிற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பார்க்குறான். மனுஷன் கடைசியில் என்ன ஆயிடுறான், ஒரு நாளைக்கு மாட்டிக்கிறான். எலியை பிடிக்கிற மாதிரி தான். நான் எங்கள் வீட்டில் எலியை பிடிக்கிறதுக்கு ஒரு அட்டையை கொண்டு வந்து வச்சேன். 3 மாதமாக எலி மாட்டல, 3 மாதமாக மாட்டல. ஒரு நாள் அதை ஏமாற்றி அதை டைரக்ஷனை மாற்றி விட்ட உடனே போய் மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான். அது மாதிரி தான் மனுஷன் இருக்கிறானே, அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லாதப்ப தன்னைத்தானே பெருசாக நினச்சிக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறானே, அவனுக்கு அவகாசத்தை கொடுத்து அல்லாஹ் ஒரு நாளைக்கு அவனை இழுத்து பிடிச்சிருவான். வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யாமஹூன், அவர்களுடைய வழிகேட்டிலேயே தடுமாறுபவர்களாக அல்லாஹ் அவர்களை விட்டு விடுகிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் சில விளக்கங்கள் சொல்லணும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.